வெல்கம் பேக் டு ஜாப்ஸ் இன்ஃபார்மர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டிவிஎஸ் மோட்டார்லேருந்து கொடுத்துருக்கக்கூடிய சில ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸோடைய டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போகிற ஜாப் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் வந்து பணம் கொடுக்க தேவையில்லை. இன்கேஸ் நம்ம சேனல் நேம் யூஸ் பண்ணி உங்கள்கிட்ட யாராச்சும் பணம் கேட்டாங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் அதுக்கான லீகல் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சைடில் வந்து நான் எடுக்க முடியும். ஓகே, நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அதில் ஃபஸ்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தோன்னா லீட் டிஜிட்டல் ப்ராடக்ட் ஓனர் SAP QM அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி, மாஸ்டர் டிகிரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இதில் வந்து எது படிச்சிருந்தாலும் ஓகேதான்ற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மினிமம் இந்த ரோலில் வந்து 7 to 10 இயர்ஸ் இந்த ரோலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. செகண்ட் ரோல் என்னென்னு பார்த்தோன்னா HR பிஸ்னஸ் பார்ட்னர் அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இதுதான் படிச்சிருக்கணும் வந்து செப்பரேட்டாக சொல்ல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா HR ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மினிமம் 5 to 10 இயர்ஸ் இந்த ரோலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. HR பிஸ்னஸ் பார்ட்னர். தேர்ட் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் இன்ஜினியர் 3WEV அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரியில் வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஆர் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், அப்படி இல்லாட்டி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் வந்து படிச்சிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் இயர்ஸ் இந்த ரோலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் ரோல் ப்ராசஸ் பிளானிங் இன்ஜினியர் ஸ்டோர்ஸ் அண்ட் பிளான்ட் லேஅவுட் அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மினிமம் இந்த ரோலில் 7 to 10 இயர்ஸ் இந்த ரோலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபிஃப்த் ரோல் என்னென்னு பார்த்தோன்னா குவாலிட்டி இன்ஜினியர் அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோலையும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து படிச்சிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டிப்ளமோவில் படிச்சிருந்தாலும் சரி இல்லை இன்ஜினியரிங்கில் படிச்சிருந்தாலும் சரி மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மினிமம் 6 to 12 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சிக்ஸ்த் ரோல் என்னன்னு பார்த்தோன்னா லீட் ஆர்கிடெக்ட் கிளவுட் அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இதுதான் படிச்சிருக்கணும்னு வந்து சொல்ல. பட் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அந்த ரோலோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மினிமம் இந்த ரோலில் 8 to 10 இயர்ஸ் இந்த ரோலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ பார்த்தா இந்த 6 ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறதுனா நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஒரு வாட்டி ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அது வந்து உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம எப்படி டிவிஎஸ் மோட்டாரோடைய ஜாப் போர்ட்டலில் நம்மளோட டீட்டெயில்ஸ் கொடுத்து எப்படி அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவை நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து அப்ளை பண்ண தெரியலனா அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாச்சும் எரரோ இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ வந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.